மாற்றத்துக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திமுக ஆட்சியின் குறைகளை அம்பலப்படுத்தவும் பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். रंजीत जी, आपने बहुत महत्वपूर्ण बात उठाई है। किसानों का भला होना ये हमारी सबसे बड़ी प्राथमिकता है। हमें छोटे छोटे समूहों की बूथ के अंदर मीटिंगें करने की प्लानिंग करनी चाहिए। जैसे फर्स्ट टाइम वोटर की एक छोटी सी 1-8 घंटे की चर्चा मीटिंग कर ली। நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சக கடிதத்தில் தெளிவாக உள்ளதாக மு.க. ஸ்டாலின் பதில். கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தயாரா என நிர்மலா சீதாராமனுக்கு கேள்வி. நெல் சாகுபடி ஊக்கத்தொகை சர்ச்சை விவகாரத்தில் கடிதத்தை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு ஆலோசனை சொன்னதாக விளக்கம். சீர்காழியின் மாப்பிள்ளை ஸ்டாலினாக இருக்கலாம், ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்கியது அதிமுக தான். படையப்பா படத்தின் நகைச்சுவை காட்சியை குறிப்பிட்டு பேசிய பழனிசாமி, ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். திமுக வென்றால் உதயநிதிதான் முதல்வராவார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. உதயநிதி முதல்வராக மாட்டார் என ஸ்டாலினால் மறுக்க முடியுமா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார். ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மாட்டேன் என ஸ்டாலின் வாக்குறுதி அளிக்க வேண்டும். தன்னை காப்பாற்றியவர், துணை இருந்தவர்களுக்கு துரோகம் செய்தவர் கே. பழனிசாமி என்று கனிமொழி விமர்சனம். ஆசையும் பதவியும் வழங்கிய சசிகலாவையே அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளியவர் எடப்பாடி கே. பழனிசாமி என்றும் சாடல். எடப்பாடி கே. பழனிசாமியின் சர்வாதிகார போக்கால் அதிமுக காணாமல் போய்விட்டது. முன்னாள் முதல்வரும் போடி திமுக வேட்பாளருமான ஓ. பன்னீர்செல்வம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இன்னைக்கு அதிமுக கட்சி எல்லாம் போச்சு. அது எடப்பாடியுடைய தவறான அணுகுமுறை, தவறான சர்வாதிகார போக்கு, ஆணவம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கட்சியை குளிதோடி புதைத்து விட்டார்கள். கோபாலபுரத்து ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையேயான தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த முதல்வரின் விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதில். இந்த தேர்தல் ரொம்ப தெளிவான தேர்தல்னா, கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். தமிழக உள்துறை செயலர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். தேர்தல் பணியில் தொடர்பில்லாத அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றக்கூடாது என டி.ஆர். பாலு வலியுறுத்தல். தருமபுரியில் நாளை நடைபெறவுள்ள விஜயின் பரப்புரைக்கு அனுமதி. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே பரப்புரை செய்ய நிபந்தனை. மக்கள் அனைவரும் சும்மா இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்புவதாக சீமான் விமர்சனம். வேடச்சந்தூரில் நடந்த பரப்புரையில் இலவசங்கள் குறித்து அடுக்கடுக்காக கேள்விகள். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதி. சேலம் பரப்புரையின் போது மயங்கிய நிலையில் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டார். பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நிலை குறித்து விசாரித்தார் மு.க. ஸ்டாலின்.
தொலைபேசி மூலம் நலம் விசாரித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்த ராமதாஸ். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவு. வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்களுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. மயிலாப்பூர், வடபழனி, கீழ்ப்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட 5 இடங்களில் விசாரணை. புலி திரைப்பட வருமானம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் விஜய் மேல்முறையீடு. வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் என தனி நீதிபதி பிறப்பித்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியா தனது மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்றை சில நாட்களில் எடுக்க உள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. மம்தா பானர்ஜி அரசு 5,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பைசாவும் மக்களுக்கு திரும்ப தரப்படும் என தேர்தல் பரப்புரையில் வாக்குறுதி. மத்திய பாஜக அரசும் 19 மாநில பாஜக அரசுகளும் திரண்டு வந்து தன்னை எதிர்ப்பதாக மம்தா பானர்ஜி பேச்சு. சாமானியர்கள் நலன் காக்க ஒற்றையாளாக போராடி வருவதாகவும் பரப்புரை. ஊதிய உயர்வு கோரி உத்தரப்பிரதேசத்தில் தனியார் நிறுவன ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை. கல்வீச்சில் பொருட்கள் சேதம், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். ஹோர்முஸ் நீரிணை ஈரானிய துறைமுகங்களை இன்று முதல் முடக்கப் போவதாக அமெரிக்க கடற்படை அறிவிப்பு. மீண்டும் போர் பதற்றம் தொடங்குவதால் உலகெங்கும் எரிபொருள், உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம். ஹோர்முஸ் நீரிணையை முடக்கும் அமெரிக்காவின் அறிவிப்பால் இந்திய சந்தைகளில் எதிரொலிப்பு. சென்செக்ஸ் 700 புள்ளிகள் சரிவு, ரூபாய் மதிப்பும் 50 காசுகள் வீழ்ச்சி. ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க ராணுவ கப்பல்கள் நெருங்கினால் கடும் நடவடிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாக கருதப்படும் என்றும் ஈரானின் ராணுவம் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சிக்கி தவிக்கும் 15 இந்திய கப்பல்கள் உட்பட 4,200 கப்பல்கள். ஈரானை இன்றிரவு சுற்றி வளைக்கும் அமெரிக்க போர் கப்பல்களால் வெளியேற முடியாத நிலை. தங்கள் நாட்டு துறைமுகங்களை முடக்கும் முடிவால் அமெரிக்க மக்களுக்குத்தான் பாதிப்பு. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் எக்ஸ் தளத்தில் பதிவு. லெபனானை இடைவிடாது தாக்கும் இஸ்ரேல். உயிரிழப்புகள் 2,000 கடந்தது. போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேலுடன் பேசும் தங்கள் அரசின் முடிவுக்கு லெபனான் மக்கள் கடும் எதிர்ப்பு. மண்ணை காக்க இறுதி வரை போரிட வேண்டும் என முழக்கம்.